டேய் நம்ம வீட்டில் வந்து இப்போ அம்மா வந்து உன் லவ் ஒத்துக்கல, நீ என்ன பண்ணுவ? வணக்கம் திரிவேந்தர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிட்டு இருக்கேங்க, புதுகார் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட யூடியூப் பண்ண 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அண்ணன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, லொக்கேஷன் அனுப்பிவிட்டேன். வாங்க அண்ணன் வந்தோடனே அண்ணனோட சேர்ந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணோம். இப்போ வந்து இங்கே போகிற மாதிரி டீ குடிக்க போகிறேன். ஏடா வைக்க போகிறீங்க? பண்ண போறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெக்கப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஊர் சொல்லுங்க, ஊர் பேர்லாம் சொல்லுங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் கும்பகோணம் பாவநாசம் ஐயம்பேட்டை தான். பேர் சொல்லுங்கண்ணா, நீங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. ரியாஸ். வாங்க இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே டீ குடிப்போம் பார்த்தீங்களா. அண்ணன் அங்கே போயிட்டு டீ குடிச்சு அண்ணனை பழக்கப்படுத்த போகிறோம். திரும்பி இங்கே வந்து அண்ணன் வந்து எப்போதுமே டீ குடிக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ பைத்தியமாக இருக்கணும். அதேமாரி அண்ணனை டீயாக நம்ம பண்ணி விட்டுருவாங்க. சலாம் அலைக்கும். சாய் கொடு 2. சாய் கொடு அண்ணா. சொல்லுங்க, எதாச்சும் பேசுங்க. நான் ஒன்றும் பேசலப்பா, நீ என்ன பேசுப்பா, எனக்கு பேசலாம் தெரியாது. பேசுங்கண்ணா, எதாச்சும் பேசுங்கண்ணா. என்னண்ணா எப்படி இருக்கீங்க? வெக்கப்படாதீங்க. எனக்கு முடிக்காது. வேலை பார்த்துட்டு கம்மான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்படுறாங்க. 2 சாய் வச்சு சாய் கணக்கு கறக்கு தானே. அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கப்படுறாப்புல. கேமரா அந்த பஸ்ட் டைம் பார்த்து பேசுறதுனால ஒரு மாதிரியா இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுல்லு ராம்லி மாலுக்கு வந்துட்டாங்க. டீ குடிக்க போனோம் பார்த்தீங்களா, உடனே மேடம் ஃபோன் அடிச்சுட்டாங்க. அண்ணனே அப்புறம் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறது, மேடம் உடனே ஃபோன் அடித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வண்டியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தண்ணி இன்னும் தொடர்ந்து துடைக்கவே இல்லை. பாதி தண்ணி அடித்தா அண்ணன் வந்தாங்க. அப்புறம் வண்டியை போட்டு அப்படியே அண்ணனோட போயிட்டேன். திரும்பி அங்கே போயிட்டு அண்ணனோட பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா நான் வண்டி கிளம்புறது வந்து மேடத்தோட தப்பு தான். பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:30 போயிட்டு 9:30 மணிக்கு போயிட்டு பையனை எடுத்துரு, 12:30 மணிக்கு போயிட்டு இன்னொரு பொண்ணு மேடத்தோட ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்கிறது பார்த்தீங்களா, அந்த பொண்ணை போய் எடுத்துருட்டாங்க. நான் சரி அப்புறம் என்ன மெசேஜ் அனுப்பிட்டாங்க, மேடம் இன்றைக்கி வந்து வெளில போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வண்டி கிளம்ப ஆரம்பித்தேன். போட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் வேறு ஏதோ சாப்பிட கொடுத்துருக்காங்க. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் சரி சாப்பிடல, வீட்டுக்கு போயிட்டு சரி வண்டி கிளம்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. வாங்க வர மேடம் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நாள் அண்ணனை பார்த்தோம் பார்த்தீங்களா, அன்னைக்கும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பையன் ஃபோன் அடித்து வான்னா ஸ்கூலுக்கு. அன்னைக்கு அரைக்குறையாக தான் அண்ணன்ட்ட பேசிட்டு போனேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பா ஒரு நாள் நல்லபடியாக அண்ணன்ட்ட பார்த்து பேசும். அதனால தாங்க நம்ம எங்கேயும் அதிகமாக வெளில போக முடியாது. ஏன்னா எந்த டயத்தில் எப்போ ஃபோன் அடிப்பாங்கன்ட்டு ஒன்றுமே புரியாது. அதான் ஒரு பிரச்சனையே. பார்த்து பண்ணான்ட்டு தானே வாழ்க்கை. அப்புறம் என்ன பண்ணுறது. உள்ளே கூட்டாங்க, ஏதோ பொருள் போய் எடுத்துகிட்டு சொன்னாங்க. இது என்னமோ செடி ரெடிமேட் ஏதோ வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏதோ ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இது என்னமோ ட்ரெஸ்ஸு இதுதான் என்னமோ பார்த்தேங்க. நம்ம ஊரில் என்னது இது, நம்ம ஊரில் சணல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எதுக்குன்னு தெரில. ஆமாங்க, எதுக்குன்னு தெரியல என்னமோ. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கு வரால நேற்று என்னன்னு தெரிலங்க, 2 நாளாக ஒரே இடத்துல தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கேன். வண்டியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடத்தை இப்போ பார்க் பண்ணிவிட்டு மேடத்தை பார்த்தீங்கன்னா புக்கு வரால உள்ள அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். நமக்கு அண்ணன் சாப்பிட கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். சிக்கன் பீஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க, தண்ணி எடுத்து வரல, மூடி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு தாங்க போய்ட்டு சாப்பிட்ணும். இன்னும் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியை முன்னாடியே பார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு வண்டி கிடந்துச்சு, பார்க்கிங்க பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இன்னொருத்தன் டோர் திறந்தா இன்னொருத்தன் வண்டியில் இடிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க திரும்பி எனக்கு தெரிஞ்சு பொண்ணோட ஸ்கூலுக்குலாம் போயிட்டு தாங்க நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங் கட்டின மாதிரி இருக்கா, இல்லை வந்து இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருப்பாங்களா என்னென்னு தெரிலங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுற மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா தான் டீசெண்டாக தான் இருக்கும் நல்லா. ஆமாங்க, சரி வாங்க மேடம் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அன்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆகிட்டு. ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து கிடந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு பையன் கூப்பிட்டான். சரி நானும் வண்டி தான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சி வெளில போனால் சாப்பிட்றதுக்கு எதை கொடுத்தான். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்ப்போம். நண்பா என்ன சாப்பிட கொடுத்துருக்காங்கன்ட்டு வாங்க ஓப்பன் பண்ணிட்டேன். கவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்னங்க மாடல் கவர் இது? பிரிப்போம், இதை பிரிப்போம். ஹோய், இது பேர் என்ன? குலோப்ஜாம் மாதிரி இருக்கே. ஆனால் குலோப்ஜாம் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து கீழே வந்து ஃபுல்லாக இது மாதிரிங்க சுகர் ஜீனி பாவு அப்படிம்பாங்களா. அதான் வாங்க டேஸ்ட் பார்ப்போம். பாவில் அப்படியே நல்லா தொட்டு சாப்பிடுவோம். அங்கமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பாருங்க பாதி கடித்தேன். இப்போ பாருங்கள் அப்படியே தொட்டு அப்படியே வலியை எடுத்து சாப்பிடும். ஏடி நல்லாயிருக்கு. ஓகேங்க, சாப்பிட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூமுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்ணனோட ரூமுக்கு வரத்துக்கு வந்து நான் பிளானே கிடையாது.
நேற்று நானும் நம்ம சேட்டா வந்து சிக்கன் வாங்கின பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சமைச்சு ரூமில் சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானமே சமைச்சு முடிச்சுட்டாரு. ஆனால் சேட்டா வந்து மேடம் வந்து அவங்களுக்கு ஓட்டம் கொடுத்துட்டாரு. சேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு தூரத்தை பக்கரியனுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டார். வரத்துக்கு வந்து ஒரு 10 மணியில் 11 மணிலேருந்து 12 மணி ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் வந்து சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இல்லை 11 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். எப்போதுமே சரி தான். அதுக்கு மேலே நான் டீ வேணால் குடிப்பேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். நம்ம கேரக்டர் தான் அப்படி தான். அப்புறம் அவர் வந்து செட் ஆகாதுன்ட்டு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் சவுதி போயிட்டாங்க. வண்டி எடுத்து வெளில நிப்பாட்டிட்டு அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. சரி ரூமில் சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு நானும் பஸ் ஏறி அண்ணனோட ரூமுக்கு வந்துட்டேன். மேலே போக வேண்டிதான். அங்கே இருக்கும் லேபர் ரூமு. படியை பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக இப்படி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறான் ரூமில்? கஞ்சா குடிக்கி என்னமோ ரூமில் ஆனால் மீன் வெந்துக்கிட்டு இருக்குங்க. தலைவன் வந்து பாத்ரூம் போயிருக்கான். இருங்க அவன் பாத்ரூமில் போய் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவன் பாத்ரூமுக்கு போனாவே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுங்க. வாங்க இன்றைக்கி வந்து அதாவது அக்கமெண்டேஷன் கம்பெனியில் இருக்கிறவங்க ரூமு கிச்சன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க கம்பெனியில் அக்கமெண்டேஷன் ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சனு எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி தாங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலைவன் எங்கே வருங்க. இதான் அங்கேருந்து வர என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும். இதான் இவன் வந்து குளிக்கிறான் பாத்ரூமில். டேய் பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்க போகிறான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் கரண்ட் அடுப்பில் மீன் போட்டான். அது ரொம்ப லேட்டாகும்னு இவனை சத்தம் போட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் நம்ம வச்சாச்சு. ப்ரோ நீங்கள் ஒரு ப்ரோ கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த கேஸ் எவ்வளோட பிடிக்க? ஒரு தினார் 2 ரூபா. ஒரு தினார் 2 ரூபா. ஆமாம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினார் 2 ரூபா. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் தான் பிடிக்கணும். நமக்கு வந்து பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து நம்ம பெரிய கேஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அவங்க ஃபோன் அடிச்சோன்னா வீட்டிலே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. மீன் நல்லா புரியுது. என்ன மீனுடா? மீனுக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? சொல்லுடா. கடலை நல்லா மீன் வெறுவுது. இங்கே வேற இருக்குங்கண்ணா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இவங்ககிட்ட மாட்டிட்டு பல வாழ். வாழ் எப்படி நல்லா இருக்கா? நீ லவ் பண்ணுறியண்ணா? எத்தனை பேர்? நீ வீட்டில் பொண்ணு இது பேர்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ அம்மா வந்து உன் லவ்வை ஒத்துக்கல, நீ என்ன பண்ணுவ? நீ லவ் பண்ணுறப்ப நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து அப்பாவும் ஒத்துக்கல நீ லவ் பண்ணுறது, உனக்கு வந்து அவங்களா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீ என்ன பண்ணுவ? இல்லை வெளிநாட்டில் சம்பாதிக்கிற மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? ஏன் கொடுப்பாங்கடா. நீ அழகண்டா. இங்கே வர எவ்வளோ அழகண்டா. நீ அழகண்டா. சொல்லு என்னன்னு. சரி ஊருக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆளுக்கு என்ன வாங்கிட்டு போற? இப்போ இந்த கம்பெனியில் 2 வருஷமா இருக்க லீவ் சம்பளம் கொடுப்பாங்களாண்ணா? கொடுக்க மாட்டாங்களா? இப்போ உனக்கு வந்து இப்போ 2 வருஷம் இப்போ போகிற ஊருக்கு டிக்கெட் எவ்வளோ எப்படி என்ன பண்ணுவாங்க? 2 வருஷத்துக்கு 150 தினார் டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ 150 தினார் கொடுத்துட்டா 100 தினார் கூட நீ அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். 150 தினார் கூட நீ எக்ஸ்ட்ரா காசு போடணும். ஏன் அப்படி? இப்போ அவங்க வந்து இப்போ 150 தினார் இப்போ டிக்கெட்டு இல்லை அவங்களே போடுற மாதிரி இருந்தால் 200 தினார் டிக்கெட்டு இருந்துச்சுன்னா அவங்க போட்டு கொடுத்தா சம்பளத்தை பிடிச்சிருப்பாங்களா? ஏன் அப்படி? என்னவோ போங்க. மீன் இப்போ தான் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பா. சேட்டா பாருங்கள் என்னைக்கே கட்டின பொட்டி வீணாக போயிருக்குமா, உள்ள ஜாக்கெட்லாம் இருக்கும். என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரில. என்ன வேலை முடிச்சு வரல பாருங்கள். இவங்களுக்குலாம் மீதி ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் வேலை முடியும். இவனுக்கு வந்து 8 மணிக்கெலாம் வேலை முடியும். இவனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை லீவு. இவங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை லீவு கிடையாது. நீ அதான் தெரியுமே, நீ தான் ஓப்பி அடிக்கிறாள். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. ஓப்பி அடிக்கிறாள் தானே. 8:10 8:30 ஆகிட்டு. ஆனால் முன்னாடியே வந்துட்டு மீனெல்லாம் அங்கேயே அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டான். அதான் பாத்ரூமில் போய் தட்டினான் திட்டினானே. இதை பார்க்க விரா மீன் மாதிரி இருக்கு. அது கடல் மீன். வரப்பு நல்லா போட்டிருக்கியாண்ணா? வரப்பு. சாப்பாடு என்னடா நைட்டு? சாப்பாடு
சாப்பாடு தெரியல, சப்பாத்தி இதுக்கு கறிக்கலாம். அந்த சாப்பாடா? சாப்பாடு 3 டைம் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்களா? ஆமா. எத்தனை தினார் மாதத்துக்கு? 28ஆ? 28 தினார் மாதத்துக்கு. 28 தினார்னா 3 டைம் வந்து கம்பெனியில் இருந்தால் கம்பெனியில் டெலிவரி பண்ணிடுவாங்க, ரூமில் இருந்தால் ரூமில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அவன் 35 தான் சொன்னேன். நீங்கள் வந்து பிச்சை தான் எடுக்கிறேன். அவங்க வந்து இருக்கிற போட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன். நீ பிச்சை எடுக்கிறியா? வாய் 2 பேரும் போயிட்டு அந்த சிக்னல் எடுக்குமா? நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன், நாளைக்கு தான் போகணும். இப்போ அதை எடுத்து தான் இந்த ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருக்கா. மக்களை இங்கே பாருங்க, இப்போ பிச்சை எடுத்துட்டு வந்து தான் இந்த மீனை பொறிச்சு இப்போ திங்க போகிறோம் பார்த்துங்க. நாளைக்கு மனமாக பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம். மனம் போனீங்கன்னா உன்ட்ட இருக்கிற காசை பிடிங்கி விட்ருவான்ல. 1 தினார் 2 தினார் கையை பிடிச்சி இழுப்பான்ல, என்ன பண்ணுவேன் அதுக்கு? மனம் போனீங்கன்னாவே 1 தினார் 2 தினார் கையை பிடிச்சி இழுப்பான்ல, வாடா வாடா போன்ட்டு என்ன பண்ணுவேன்? வேற 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 கட்டா போனா இங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறது தப்பு தம்பி. மீன் வெந்துட்டு வரணும், கொஞ்சம் வேலை இன்னும் வேகணும். மசாலாலாம் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கு. அலம்பர பழக்கம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாத? வெங்காயம் ஆனியன் இல்லை? அப்படியே தொட, நமக்கு என்ன அலம்பர பழக்கம் தான் இல்லையா? கொஞ்சோண்டு எச்சி திப்பி தொடடா, கொஞ்சோண்டு எச்சி திப்பி தொட. எச்சி திப்பி தொட, மூக்கு சிந்தி தொட, மூக்கு கொஞ்சம் சிந்தி. பல்ல கம்மிங்க பாப்பு, உடஞ்சி போனது. நண்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் வேலை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, டைனமோ ஏதோ கைட்டாமல் இருக்கு. கைட்டி ஒரு பல்லில் விழுந்து பல்லில் பாதி உடஞ்சி போயிட்டு பாதி மட்டும் காமிடா காமி வேலை பார்த்துங்க. இந்த பாருங்க, இந்த தெரிய நெடியது. இந்த பாருங்க, ஏதோ கைட்டாமல் இருக்கு. கைட்டி பல் வந்து 2ஆக தெரிச்சு போய் பாதி வந்து கீழே விழுந்துட்டு முக்கால்வாசி பல் அப்படின்னு நிற்கிது. கம்பெனி இதுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களா கம்பெனியில்? ஆஸ்பத்திரி கூட்டு போனாலே கூட்டு போக மாட்டோம், பைசா கூடுதாவும். கதவு நெடி எடுதா நெடி எடுது நண்பா, வேற ஒன்றும் இல்லை. கம்பெனி நீ செத்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டோம், சாகணும். அவனுக்கு வேலை பார்க்கணும் விசா முடிகிற வரைக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படிதான். ஆஸ்பத்திரி சொல்கிறானா சொந்த ஆஸ்பத்திரியில் போகலாம், செக் பண்ணி ஊருக்கு போகிறான். 2 மாதத்துக்கு ஊருக்கு போகலாம் இருக்கா, ஊரில் வச்சு அங்கே பைசா கொடுத்துதான் ஆகும். அவனை யார் உங்கள் கம்பெனியில் சொல்கிறாங்களா? இன்சூரன்ஸ் வந்து இங்கே இதுக்கு மேலே கிடையாது, மண்டைக்கு மேலே இன்சூரன்ஸ் கிடையாது. அதான் சொல்கிறேன், மண்டைக்கு மேலே இன்சூரன்ஸ் கிடையாது. ஆமான்பா, நீங்கள் வந்து இப்போ இங்கே வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து, மண்டைக்கு மேலே உங்களுக்கு வந்து அதிகமாக இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மீதி உடம்புக்கு இல்லை, இந்த ஃபீவர் மித்ததுக்கெலாம், இந்த மீதி வயத்துக்கு அதுக்கெலாம் இன்சூரன்ஸ் உண்டு. ஆனால் நமக்கு வந்து மண்டைக்கு அதுக்கு மேலெலாம் நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனியன் இல்லையா? ஆனால் நானே ஹோட்டலில் சாப்பிட்றேன், நீ வரேன்னு சொல்லிட்டு ஒரு மீன் போட்டு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட ஆனியன் கிட்ட அதுக்கு பைசா யாரும் கொடுவா? நான் வாங்கலாம், அரபிட்ட அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கலாம். வாங்குறத டைமே இல்லை, டைமே இல்லை. என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிறப்ப? என்ன பண்ண போகிற? சரி, அதில் வச்சா சரி, அதுக்கே மாத்துறப்ப அதுக்கே மாத்துற? ஆமாம் நண்பா, இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இப்போ ஆள் இப்போ வந்துடுவாங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களா. அப்புறம் அவங்களுக்குலாம் நெடி ஏறும். அப்புறம் அந்த பெட்டில் படுத்துறதுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, உடம்பு சரியில்லை. அப்புறம் இதனால வச்சு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம தான் அப்புறம் மாட்டி நிற்கணும். இதெல்லாம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக் சூடாக ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும், கருகாது. செங்குத்தைடா அடுப்பேன், இது மீனை செங்குத்தைடா இப்படி வை, செங்குத்தை இப்படி வை, இப்படிடா இப்படி வைடா. உனக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலை இருக்கா? பிடிச்சி நின்று நீ நின்றா அரவிட்ட சும்மா படுத்து தூங்கிட்டு போனதுக்கு வீடியோ எடுத்துக்கிறா. ஏ அரவி நான்டா, ஓனரும் நான் தான்டா. சொன்ன ஊருக்கு அனுப்பிடுவார், பரவாயில்லையா? டீ குடிக்க கூட காசு தர மாட்டாரு. ஆயா நேரம் காசு கொடு எனக்கு. இல்லை எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ கையில் 2 ரூபா தான் காசு இருக்குது. காலையில் இன்னும் 1 ரூபா பஸ்ஸுக்கு குறையுது கொடு. இல்லை 5 ரூபா எடுத்துகிட்டு வந்தா 2 ரூபா தான் இருக்கு. கார்டு சேட்டாட்டையா? சேட்டாதான் இல்லையே.
சேட்டா இருந்து தான் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு. நாங்கள் அங்கே சாப்பிட்ற மாதிரி பிளான் போட்டோம். சிக்கன்ல சமைச்சிட்டாரு. இங்கே வை இந்த சேர்த்து 3 ரூபாய் இங்கே எடுத்து வை. கொடு பிரியாணி நான் வச்சுருந்தேன். நான் தான் பணக்காரன். டேய் ஏசியில் போடுறா, எனக்கு வேர்க்குதுடா. நண்பா முடியல. ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா நெடி வந்ததுக்கு நமக்கு ஒரு தினாறு காசு கிடைச்சிட்டு சரிட்டா. இன்னைக்கு வந்து தெரியும் நண்பா, இன்னைக்கு மீன் பொரியல் தான். வாங்க வாங்க சாப்பிட வாங்க. இன்னைக்கு வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். வாங்க போதுமா எனக்கு? வாங்க நண்பா வாங்க, டேஸ்ட்டு பார்க்குமா நண்பா? எல்லாரும் சாப்பிட வாங்க. மீன் அறுசுவை இப்போ நடனம் ஆடுவாங்க. நண்பா மீன் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க வந்து டேஸ்ட் பார்க்குமா? கேரா செம்மையாக வந்துருக்கு. பஞ்சு மாதிரி ஒரு நூல் அப்படி ஒரு பக்கம் அப்படியே வந்துருக்கு. நல்லா இருக்கு. செம்ம வேற லெவலில் இருக்கு நண்பா. அடுத்தது வந்து இது போட்டி. அது என்னது? அது லிவர். போட்டி லிவரா? இது இது அது ஆந்திராக்கார் கொடுத்தான். சாமி ஆந்திரா உங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சு கொடுத்தாரோ? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து நண்பா லிவர் வந்து நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில பேருக்கு ஒத்துக்காது. அப்படியே சாப்பிட்டுச்சுன்னா வாமிட் வரி வரும். இதெல்லாம் உங்களுக்கு தான் சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன். நீ சாப்பிட இன்னும் ட்ரை பண்ண வேண்டாம். நல்லா தான் தம்பி இருக்கு. நம்ம அம்மாலாம் இப்போ சமைச்சிச்சுன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வாடை அப்படியே இருக்கும். அது நல்லா இருக்காதுடா. ஆந்திரா சமைச்சா நான் எனக்காக நான் நீ நல்லா கொஞ்சம் நல்லா மசாலா போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த அந்த கறியோட வாடை வந்து நல்லா இல்லை, நல்லா இருக்கு. ஓகே நண்பா, கையில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டு இதை அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துங்கிற மாதிரி காலையில் தான் போகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாய்.